இதுல வேற எந்த நட்சத்திரத்தெல்லாம் சொல்லிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுவாதியை வைத்து அயனாம்சம் சொல்ல முடியுமா அப்படின்னா தனி நட்சத்திரம் சொல்லலாம். சதயத்தை வைத்து சொல்லலாம்னா சொல்லலாம். அப்புறம் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா தனியா நட்சத்திரம்னா திருவாதிரையை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம். திருவாதிரையும் ஒரு நட்சத்திரம் தான், அதை வச்சு சொல்லலாம். மீதி எந்த நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் கிடையாது. அப்ப வந்து நமக்கு இதுல முக்கியமா சொல்லணும்னா சதயம், சுவாதி, திருவாதிரை மூணுமே யாரோட நட்சத்திரம்? ராகுவோட நட்சத்திரம். ஆனா ராகுவோட நட்சத்திரத்தை வைத்து நம்ம எங்கேயுமே அயனாம்சம் சொன்னதே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேலக்டிக் சென்டர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும்போது திருவாதிரையவும் உங்களுக்கு அங்கிருந்து பார்த்து உங்களுக்கு மூலத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு அயனாம்ச முறை என்பது அந்த ஐன்ஸ்ட் வில்ஹெம் அப்படிங்கிற அவரு சொன்ன ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அது கேலக்டிக் சென்டர் மெத்தட். ஆனா பாத்தீங்கன்னா சுவாதி பாத்தீங்கன்னா வேகமான நகர நட்சத்திரம். அதாவது இருக்கிறதே நமக்கு ரொம்ப பூமிக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துல சுவாதி வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற நட்சத்திரம். அப்ப ஒரு நட்சத்திரம் க்ளோஸா இருக்கும்போது அந்த நட்சத்திரமானது நகர்வுக்கு உள்ளாகும் போது அது வேகமா அந்த எக்லிப்டிக் பிளேன்ல வேகமா நகர்ந்து வருது அப்படின்னு பார்த்தோம். நம்ம மேலும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சித்திரைக்கும் சுவாதிக்கும் நடுவுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. மற்ற நட்சத்திரங்களுக்கு சொல்வது போல ஒரு 13.33 பாகை என்ற டிஃபரன்ஸ் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப ஒரு காலத்தில் அந்த சிஸ்டமானது டெவலப் பண்ணும்போது சுவாதி வந்து ரொம்ப தள்ளி இருந்திருக்கு. ஆனா இப்ப காலப்போக்கில் சுவாதி வந்து நகர்ந்து வந்து சித்திரைக்கு தாண்டி ஒரு காலத்துல போகுது. அதை பத்தி பின்னால பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு வேகமான நகர நட்சத்திரத்தை வைத்து நீங்க வந்து ஆதார வருடம் சொல்லக்கூடாது, அயனாம்சம் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேல கீழே கிரகங்கள் நகரும் போது நீங்க அது நகர்கின்ற பேண்ட் ஆனது ஒரு 6 டிகிரி, அதிகபட்சம் 9 டிகிரி வரைக்கும் இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு 9 டிகிரி பேண்ட்ல வந்து இருக்கிற நட்சத்திரம் மட்டும் தான் வந்து நீங்க அயனாம்சத்துக்கு ஆதாரமா சொல்றதா இருக்க முடியும். ஏன்னா இந்த மத்த மையப்புள்ளிங்கிறது வந்து உங்களுக்கு எப்பயுமே நிகழாது. இந்த பேண்டுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் மட்டும்தான் அயனாம்சத்துக்கு ஆதாரமாக சொல்வதற்கு தகுதியான நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வைக்கப்படுகின்ற ஒரு வாதமாகும். இதுலயே பாத்தீங்கன்னா ரேவதி மற்றும் பூசம் இது ரெண்டு மட்டும் தான் அந்த எக்ஸாக்ட்லி அந்த டாட்லயே இருக்கும். அந்த 0 டிகிரிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சித்திரை வந்து அந்த டாட்டுக்கு க்ளோஸா கிடையாது. நீங்க சொல்ற சித்திரையை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நீங்க வந்து இந்த 0 டிகிரிக்கு சொல்றீங்க. அப்ப வந்து ப்ரொஜெக்ஷன் பேஸ்ட் மெத்தடாலஜி சித்திரைக்கு பயன்படுத்ததால் சித்திரையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது PVR நரசிம்மராவ் அவருடைய வாதமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா எக்ஸாக்டா 0 இருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்கின்ற வாதம். இப்போ இந்த படம் பாருங்க. இந்த படம் வந்து காலப்போக்கில் இந்த 0 டிகிரிங்கிறது வந்து நிலையா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியானது இந்த தள்ளாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 0 டிகிரிங்கிற ஆங்கிளுமே வந்து இப்படி இருக்கிற ஆங்கிள் வந்து இப்போ உங்களுக்கு இப்படி மாறப்போகுது. காலப்போக்கில் இப்படி நகர்ந்து வந்து சுத்தும் போது என்ன ஆகும்னா இது வரைக்கும் வெளியில் இருந்த சில நட்சத்திரங்கள் உள்ளே நகர்ந்து வரப்போகின்றன. அதாவது இந்த அச்சு நகரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 6 டிகிரி பேண்டை விட வெளியே இருக்கு. இதுவே நீங்க ஒரு 10,000 15,000 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த 6 டிகிரி பேண்டுக்குள்ளார புனர்பூசம் வரும். ரோஹிணி கீழே இறங்கி வரும். இப்ப இருக்கிற ரேவதி, இப்ப இருக்கிற சித்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்கி போயிடும். அதாவது இன்னைக்கு 0 டிகிரியில் இருக்கிற ரேவதி இன்னும் ஒரு 15,000 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது நெகட்டிவ் ஜோனுக்கு போயிடும். அதாவது சவுத் ஜோனுக்கு போயிடும். அப்ப வந்து ரேவதி என்பது சரியான ஒரு தேர்வாக அப்போ ஏத்துக்க முடியாது. இது போல பல சிக்கலான விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால அந்த ப்ரொஜெக்ஷன் பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து தவறு என்பது ஒரு பெரிய சரியான வாதம் அல்ல. 0 டிகிரி ஆங்கிள் தான் ஒரு நட்சத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வலுவான வாதம் கிடையாது. ஏன்னா மற்ற நட்சத்திரங்கள் அப்படி கிடையாது. அதனால திரு PVR நரசிம்மராவ் சொல்கின்ற அந்த ப்ரொஜெக்ஷன் பேஸ்ட் இது தப்பு அப்படின்னு அவர் சொல்வது எனக்கு ஏற்புடையதாக தரவுகளின் அடிப்படையிலும் தர்க்க ரீதியாகவும் சரியாக எனக்கு படவில்லை.